வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி வரை வெள்ளி முதல் வேலம் வரைக்குரிய வார ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இனி காணலாம். மேஷ ராசியை பொறுத்தவரை இவ்வார பலாபலன்களை பார்க்கவிருக்கின்றோம். அதன் பிறகு இறுதியாக உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு புதன் மற்றும் வியாழன் போன்ற நாட்கள் சந்திராஷ்டமம் வருகின்ற நாட்கள். ஆகையால் அந்த நாட்களில் கொஞ்சம் பொறுமை, நிதானம், கவனம். மற்றபடி இவ்வாரத்திலே உங்களுடைய ராசியாதிபதி பலமாக 3லே இருப்பதும் யோகாதிபதியாகப்பட்ட குரு மற்றும் சூரியன் மிக சிறப்பாக இருக்கின்றார்கள். குரு 2லே இருப்பதும் லாபஸ்தானமான 11ஆம் இடத்திலே சூரியன் புதனோடையும் சனியோடையும் சேர்க்கை பெற்றிருப்பது மிக மிக அற்புதமான அமைப்பு. 12லே சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதும் குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் இருக்கின்ற இவ்வாரத்தில் எடுக்கின்ற எல்லா காரியமும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்துக்குரிய வாரம். எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக உங்கள் ஈடுபாட்டை காட்டுவீர்கள், அவற்றில் நீங்கள் வெற்றிகளையும் பெறுவீர்கள். எனவே இந்த வாரம் உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கும், முயற்சியிலே தன்னம்பிக்கை தைரியம் இருக்கும், வார்த்தையிலே இனிமை இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய எண்ணங்களுக்கு மாறாக மற்றவர்கள் எவரும் செயல்பட மாட்டார்கள். ஆகையால் தொழில் வியாபாரம் மிக மிக அற்புதமாக லாபம் கொண்ட வாரமாகவும் யோகமான ஒரு லக்ஷ்மி யோகத்தை கொண்ட வாரமாகவும் இவ்வாரம் அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள், சக ஊழியர்கள் பகைமை காட்ட மாட்டார்கள். எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக கை கொடுக்கும். வீட்டிலும் சந்தோஷம் இருப்பதனால் உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபார உத்தியோகம் மேன்மையை பெறுகின்றது. அடுத்ததாக பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு என்று பார்க்கின்ற குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவிகளிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய எண்ணங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய யோகமான வாரம். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இருக்கின்றது. சுக்கிரனும் உச்சம் பெற்றிருக்கின்றார். திருமணத்துக்குரிய முயற்சி நல்ல சாதகமான வாரமாக இவ்வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களை பொறுத்தவரை காதலித்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய வாரம். காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு ஒரு சாதகமான வாரம் இந்த வாரம். அதாவது கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் உச்சம் பெற்று குருவோடு பரிவர்த்தனை பெறுவதனால் ஏற்றுமிகு வாரம் கலைத்துறையை பொறுத்தவரை. ஆகையால் இந்த வாரம் உங்கள் படைப்புகள் வெளியிடுவதிலே வெற்றி இருக்கின்றது. படைப்புகள் பலதரப்பட்ட மக்களால் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். அரசியலை பொறுத்தவரை சூரியன் 11லே இருப்பது மிக பலம். சனியோடு சேர்க்கை என்றாலும் உங்களுக்கு அதனால் பாதிப்பு இல்லை, புதன் சேர்க்கை இருப்பதனால். எனவே இந்த வாரம் அரசியலிலே யோகம், மேன்மை, வெற்றி. இறுதியாக மாணவ கண்மணிக்கு புதன் 11லே இருப்பது பலமானது. எனவே கல்வியிலே மேன்மையும் நன்மையும் இருக்கின்றது. எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். இதுவே மேஷராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. எனவே ஜாதகத்தை பார்க்க விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே என்னை அழைக்கலாம். இப்பதிவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.
ரிஷபராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான சுக்கிர பகவான் லாபத்தில் உச்சம் பெற்று குருவோடு பரிவர்த்தனை இருப்பது மிக மிக சிறப்பான அமைப்பு. மேலும் ராகுவும் 11 இருப்பது பலமானது. 10ஆம் இடத்திலே சனி, சூரியன், புதன், இவற்றிலே சூரியன் திக்பலத்தோடு இருக்கின்றார். புதன், சனி உங்களுக்கு யோகாதிபதிகள், கோணாதிபதிகள். 5 மற்றும் 9க்குரியவர். 5க்குரியவர் புதன், 9க்குரிய சனி. அவர்கள் இருவரும் சேர்க்கை பெற்று கேந்திரத்தில் இருப்பது சிறப்பானது. பொதுவாக கோணத்துக்கு அதிபதிகள் கேந்திரத்தில் இருப்பது பலமான ராஜயோகம். இவ்வாரத்தில் அவை இருக்கின்றது. இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம், 7ஆம் இடம் என்ற போன்ற நாட்கள் இவ்வாரத்தை பொறுத்தவரை செவ்வாய், புதன், வேலன் போன்ற நாட்களில் இருக்கும். அந்த நாட்கள் உங்களுக்கு மிகுந்த நன்மையிலையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய பலமான யோகம். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை கோள்கள் மிக சாதகமாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. இருப்பினும் செவ்வாய் ராசிக்கு 2லே வக்ரமாக இருக்கிறார். வார்த்தை ஸ்தானம் 2ஆம் இடம். எனவே வார்த்தையை சற்று கடிவாளம் போட்டு கொஞ்சம் வடிவாளம் போட்டு கொஞ்சம் இறுக்கமாக வைத்துக்கொள்வது நல்லது. சில சமயங்களில் நாம் கூறுகின்ற வார்த்தையை தவறாக புரிந்து கொண்டு அவற்றினால் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இது நம்ம அறிந்த ஒன்று. எனவே வார்த்தையில் நிதானம். மற்றபடி உங்களுக்கு யோகம் கொண்ட ஒரு வாரம் இந்த வாரம். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கின்றது. எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று குருவோடு பரிவர்த்தனை இருப்பதனால் மிக மிக பலமான அமைப்பு. தொழில் வியாபாரத்தில் பொருளாதார ரீதியாக லாபம், எழுக்கின்ற செயல்களில் வெற்றி, புதிய முயற்சியில் தைரியமாக ஈடுபடுங்கள். இவ்வாரத்தில் உங்களுக்கு அதற்குரிய வெற்றிகள் நீங்கள் அடைவீர்கள். புதிய தொழில் வியாபாரம் துவங்கக்கூடிய ஒரு சாதகமான வாரம் இந்த வாரம். எடுக்கின்ற முயற்சியில் வெற்றி இருக்கின்றது. உத்தியோகம் 10இல் சூரியன் திக்பலத்தில் இருப்பதனால் உயர் அதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். அதே சமயத்தில் சக ஊழியர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ராசிக்கு 2லே செவ்வாய் வக்ரமாக இருப்பதனால் செவ்வாயாகப்பட்ட உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்குரியவர், விருச்சிக ராசிக்கு அதிபதி. அந்த இடம் நண்பர்களையும் குறிக்கக்கூடியது. எனவே தொழில் வியாபாரம் சிறப்பாகவும் உத்தியோகம் பலமாகவும் இருக்கின்ற அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கின்றவர் நண்பர்களிடம் கொஞ்சம் பொறுமை, வார்த்தையிலே நிதானம். தேவையில்லாத விஷயங்களை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. அதே சமயத்தில் பெண்களுக்கான பலன்களில் திருமணமான பெண்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். 2லே செவ்வாய் வக்ரமாக இருக்கிற குடும்பஸ்தானம் அல்லவா 2ஆம் இடம். அவற்றில் வக்ரம் என்கின்ற கிரகம், அதுவும் செவ்வாய் கோபத்தை கொடுக்கக்கூடியவர். அப்படி பார்க்கின்ற பொழுது வக்ரமாக அவர் அமர்ந்திருப்பதனால் குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குறிப்பாக கணவரிடமோ அல்லது கணவரிடம் கொஞ்சம் பொறுமையும் அன்பையும் காட்டுவது நல்லது. அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது குரு பலம் இல்லை என்பது ஒரு ஜென்ம ராசியிலே குரு இருப்பதால் குரு பலம் இல்லை என்கின்ற அமைப்பு இருந்தாலும் இப்பொழுது குரு சுக்கிர பரிவர்த்தனை என்பதனால் குரு 11ஆம் இடத்துக்குரிய பலன்களை செய்வார். ஆகையால் இப்பொழுது குருபலம் மேலோட்டமாக பார்க்கின்ற குருபலம் இல்லை என்கின்ற அமைப்பு தெரிந்தாலும் ஜென்ம குரு ஆகையால் அது திருமண பொருத்தத்துக்கு குருபலம் இல்லை என்ற நிலை இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதனால் நிச்சயம் திருமணத்துக்குரிய முயற்சியில் பெற்றோர்கள் ஈடுபடலாம். நல்ல வரன் அமையும். மிக விரைவில் சனியும் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வருகின்ற அமைப்பு இருப்பதனால் இந்த நிலை உங்களுக்கு திருமண முயற்சி சாதகமே. காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களை பொறுத்தவரை இந்த வாரம் காதலிலே அன்பு இருக்கின்றது, பாசம் இருக்கின்றது. ஆனால் 2லே செவ்வாய் வக்ரம் என்பதை அழுத்தமாக கூறுவதற்கு காரணம் கோபம் காட்டாதீர்கள். காதலை வெளிப்படுத்தலாமா? நிச்சயம் வெளிப்படுத்தலாம். சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக உச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறையை பொறுத்தவரை சாதகம் மிக மிக அற்புதமாக இருக்கும். இந்த வாரம் படைப்பில் வெளியிலே தடைகள் இல்லை. எடுக்கின்ற முயற்சியிலே உங்களுக்கு ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய பொருளாதார ரீதியாக முன்னேற்றம், மக்களிடம் ஆதரவு, புகழ் மற்றும் பண வரவு இவையெல்லாம் சிறப்பாக இருக்குது. கலைத்துறையை பொறுத்தவரை அரசியலை பொறுத்தவரை சூரியன் திக்பலத்தோடு இருப்பது மிக மிக சாதகமானது. ஆகையால் அரசியலை பொறுத்தவரை ஆரோக்கியமான வாரம் இந்த வாரம். மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை புதன் பொதுவாக 10இல் இருப்பது யோகம். ஆகையால் கல்வியிலே உங்களுக்கு மனதிலே தெளிவும் ஆற்றல் அதிலே சுறுசுறுப்பும் உற்சாகமும் இருக்கும். கல்வியை பொறுத்தவரை ஏற்றம். இதுவே ரிஷபராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இப்பதிவை நண்பர்களுக்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.
மிதுன ராசிக்குரிய இவ்வாறு கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான புதன் பகவான் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் பாக்கியாதிபதியான சனியோடு சேர்க்கை பெறுவது ராஜயோகம். மேலும் சூரியன் சேர்க்கை பெற்று 3ஆம் இடத்துக்குரிய சூரியன் 9ல் அமர்ந்து தன் சொந்த வீடாகப்பட்ட சிம்ம ராசியை பார்க்கிறார். மாசி மாதம் அல்லவா, ஆகையால் சூரியன் கும்பத்தில் இருக்கின்றார். 7ஆம் பார்வை மட்டுமே சூரியனுக்கு, ஆகையால் 7ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கிறார், தன் சொந்த வீட்டை. எந்த ஒரு கிரகமும் தன் சொந்த வீட்டை பார்ப்பது மிக சிறந்த அமைப்பு. ஆகையால் தலைமை பண்பை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் தன் சொந்த வீட்டை பார்க்கின்ற இவ்வாரமும் உங்களுடைய எண்ணங்களிலே தெளிவு இருக்கும், துணிச்சல் இருக்கும், தைரியம் இருக்கும், முயற்சியிலே பயம் இருக்காது. காரணம் 3ஆம் இடம் முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானம், புகழ். அந்த புகழை கொடுக்கக்கூடிய இடமே 3ஆம் இடம். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய முயற்சிக்குரிய வெற்றிகளை நீங்கள் அடைவீர்கள். புகழ் அதிகரிக்கும், செல்வாக்கு உயரும், சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதும் ராகுவோடு குருவோடு பரிவர்த்தனை பெறுவதும் ராகுவோடு சேர்க்கை பெறுவதும் சிறப்பான அமைப்பே. தனாதிபதியான சந்திர பகவான் இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடம் போன்ற இடங்களிலும் அமர்கின்றார். எனவே தனாதிபதியான சந்திர பகவான் கடகத்துக்கு அதிபதியான கடகாதிபதி சந்திர பகவான் இந்த வாரத்தில் சாதகமாக இருக்கின்றார். சந்திராசம் போன்ற நாட்கள் இந்த வாரத்தில் இல்லை. இவையெல்லாம் உங்களுக்கு சாதகம் என்றால் ராசியிலே செவ்வாய் வக்ரமாக இருக்கின்றார், பகை கொண்டவர். எனவே ராசியிலே செவ்வாய் வக்ரமாக போது என்ன, மனதிலே ஒரு நிலைத்தன்மை இல்லாத நிலை இருக்கும். சின்ன விஷயத்துக்கு கோபப்படுவீர்கள், கொஞ்சம் அவசரப்படுவீர்கள். இவையெல்லாம் செவ்வாயால் ஏற்படக்கூடிய பாதகம். சாதகத்தை பார்த்தோம். பாதகமாக இருக்க வேண்டிய என்ன விஷயம் தவிர்க்க வேண்டும் என்றால் கோபத்தை தவிர்க்க வேண்டும். அவை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு செயலிலும் வெற்றி இருக்கின்றது, தனலாபம் இருக்கின்றது, பொருளாதார முன்னேற்றம் இருக்குது. ஆனால் அவசரப்படாதீர்கள். சில விஷயங்களிலே கொஞ்சம் அவசரப்படுவீர்கள். மிக விரைவாக முடிக்க வேண்டும் என்று ஒரு பதற்றப்படுவீர்கள். மற்றவர்கள் எளிதாக நம்பி அவர்களிடம் பொறுப்பை ஒப்படைத்து இவற்றினால் பிரச்சனைத்தான் வரும். எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபம் இருக்கின்றது, பொருளாதார ரீதியாக வரவு சிறப்பாக இருக்கும், செலவுகள் கூட கட்டுக்குள் இருக்கும். 12ஆம் இடத்தில் சுபகிரகமாகப்பட்ட குரு இருப்பதனால் இருந்தாலும் அவசரம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். பதறிய காரியம் சிதறும் என்பதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உயர் அதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். சக ஊழியர்கள் கூட பகமை காட்ட மாட்டார்கள். உங்களுக்கு நீங்களே பகமை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சக ஊழியரும் சண்டை போடக்கூடிய ஒரு நிலை வரும். அதுவும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை என்று மிக கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் இவை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ராசியிலே செவ்வாய் வக்ரமாக. மற்றபடி இந்த வாரம் உத்தியோகத்தில் உயர்வு இருக்கின்ற, புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முயற்சி சாதகம் இருக்கின்ற இந்த வாரத்தை பொறுத்தவரை. பெண்களுக்கான பலன்களில் திருமணமான பெண்களுக்கு கணவன் மணி உறவிலே இந்த வாரம் சந்தோஷம், மகிழ்ச்சி, குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சியே. இந்த வாரத்தில் எந்த விதத்திலும் சஞ்சலங்கள், குழப்பங்கள் இல்லை. ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை தான், இருந்தாலும் சுக்கிரன் குரு பரிவர்த்தனை ஓரளவுக்கு சாதகம். உங்களுடைய ஜாதகமும் சாதகமாக இருந்தால் நிச்சயம் நல்ல வரன் அமையும். அடுத்ததாக பார்க்கின்றவர் காதல். காதலித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கின்றது. இந்த வாரத்தில் சந்திரன் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கின்றார், குரு பார்வையை பெறுகின்றார். இவையெல்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயம்தான். எனவே காதல் என்று பார்க்கின்றவர்கள் அன்பு பாசம் இருக்கின்றது. காதல் வெளிப்படுத்தலாம், நிச்சயம் வெளிப்படுத்தலாம். இந்த வாரத்தில் எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் தாராபலம் இறுதியிலே கூறுகின்ற அந்த தாராபலத்திலே சாதகத்தாரை வந்தால் அந்த தாரையிலே நீங்கள் வெளிப்படுத்தணும். சாதகத்தாரை, சேமத்தாரை, நிச்சயம் ஏதாவது நல்ல தாரை வரும். இந்த வாரத்துக்கு உங்களுக்கு எப்படியும் 3 நாட்கள் நல்ல நாட்கள், அந்த நாட்களில் வெளிப்படுத்துவது நிச்சயம் நல்ல பதில் கிடைக்கலாம். கலைத்துறையை பொறுத்தவரை ஏற்றுமிகு வாரம். புதிய படைப்பில் வெளிவரை தடைகள் இல்லை. இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமான முயற்சிக்குரிய வெற்றி இருக்கின்றது. அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு சாதகம்தான். அதே சமயத்தில் மக்களிடம் கொஞ்சம் பேசுகின்றவர்கள் பொறுமை காட்ட வேண்டும். பொதுவாக மிதுன ராசியில் திருவாதிரை இருக்கின்றவர்கள் அரசியல் தொடர்பு இருக்கும். இந்த வாரத்தில் சூரியன் சனி சேர்க்கை இருப்பதனால் வார்த்தையிலே கவனம்தான் வேண்டும். மற்றபடி பிரச்சனை இல்லை. இறுதியாக மாணவ கண்களை பொறுத்தவரை கல்வியிலே நல்ல ஆர்வம். இந்த வாரத்தில் எந்த விதத்திலும் சஞ்சலங்கள், குழப்பங்கள் எவையும் இல்லை. இதுவே மிதுன ராசிக்கான இவ்வார கோச்சார பலன். இந்த வாரத்திலே உங்களுக்குரிய இறை வழிபாடு என்று பார்க்கின்ற மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வது நல்லது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்புக்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை காணலாம். இப்பதிவு ஒரு பொது பதிவு தான், ஆனால் உங்கள் ஜாதகமே முதன்மையானது. உங்கள் ஜாதகத்தை பார்க்க விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியை அழைக்கலாம் என்று கூறி நலம் பெறுக, வளம் பெறுக.
கடக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புள்ள கடகராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திர பகவான் உங்களுக்கு ராசியாதிபதி சாதகமாகவே இருக்கின்றார். குரு பார்வையை பெறுகின்றார், செவ்வாய் பார்வையை பெறுகின்றார். இவையெல்லாம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு. எனவே இந்த வாரத்தில் சந்திரன் சாதகமாக இருக்கிறார். அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக 8இல் சனி இருக்கின்ற ராசிக்கு 7ஆம் இடத்தில், அதாவது மகர ராசியிலே கிரகம் இருந்தால் அஷ்டம சனியால் பாதிப்பு இல்லை. ஆனால் இவ்வாரத்தில் எந்த ஒரு கிரகமும் இல்லை. எனவே அஷ்டம சனியால் பாதிப்பு இருக்கின்றது. இருப்பினும் நீங்கள் தினந்தோறும் அனுமன் சாலிசாவை கேட்பதினால் நிச்சயம் பாதிப்பு குறையும். ஆனால் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய குரு பகவான் லாபத்தில் மிக சிறப்பாக அமர்ந்து சுக்கிரனோடு பரிவர்த்தனை பெறுகிறார். ஒரு கோச்சார பலனை பொறுத்தவரை எல்லா கிரகமும் சாதகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கவே முடியாது. ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை. உங்களுக்கு கேது 3இல் இருக்கிறார், 11இலே குரு இருக்கின்றார், இது சாதகம். ஆனால் 8இல் சனி இருக்கிறார். அதை புரிந்து கொண்டு அதற்குரிய இறை வழிபாடு செய்வது தான் அனுமன் சாலிசாவை கேட்கக்கூடியேன். ஆகையால் குரு உங்களுக்கு சாதகம், கேது சாதகம். இவற்றில் குரு சுக்கிரனோடு பரிவர்த்தனை, அது ராஜயோகம். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மையும் யோகமும் வெற்றியும் இருக்கின்றது. இருப்பினும் அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேளுங்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபத்தில் குரு இருப்பதும் சுக்கிரனோடு பரிவர்த்தனை, லாபாதிபதி சுக்கிரன் பலமாக 9இல் உச்சம் பெறுவதும் நிச்சயம் இந்த வாரம் பொருளாதார லாபம் மிக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய எண்ணிய காரியங்களில் தடையின்றி நடத்தக்கூடிய ஒரு தைரியமான முயற்சிகளை எடுப்பீர்கள். காரணம் 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் 5ஆம் பார்வையாக. எனவே தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை நிச்சயம் அதிகரிக்கவே செய்யும். செயல்களிலே வெற்றி பெறுவீர்கள். ஆற்றல் திறன் அதிகரிக்கும். ஆகையால் பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறது. தினந்தோறும் அருகில் இருக்கின்ற கணபதி ஆலயம் மட்டும் செல்லுங்கள். சனி கணபதிக்கு வழங்குகின்ற பொழுது நிச்சயம் பாதிப்பு தர மாட்டார். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது 8இல் சூரியன் இருக்கிறார். 8இல் சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் கோச்சார வேத இருப்பில் பாதிப்பில்லை. சூரியனோடு சனி மற்றும் புதன் இருக்கின்றார். இருப்பினும் வார்த்தையிலே பொறுமை வேண்டும், வார்த்தையிலே கோபம் வேண்டாம். குரூப் டிஸ்கஷன் போன்றவற்றில் சற்று இழுத்திருந்து பேசிவிட்டால் அது பிரச்சனையாக முடியும். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சனியுடைய பார்வை உங்களுக்கு சந்திரன் மீது வருகின்றது. வெள்ளி, சனி போன்ற நாட்களில் பொறுமை. வெள்ளி, குறிப்பாக வெள்ளி, பிப்ரவரி மாதம் உங்களுக்கு வெள்ளியிலே வருகின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரை அந்த நாட்களிலே கவனம், நிதானம், பொறுமை. அதுக்கு அடுத்ததாக குறிப்பாக பிப்ரவரி 14ஆம் தேதி பொறுமை காட்டுங்கள். அதுக்கு பிறகு பார்க்கின்ற பிப்ரவரி 20ஆம் தேதியும் பொறுமை காட்டுங்கள். ஆகையால் இந்த நாட்கள் உத்தியோகத்தில் கவனம் வேண்டும். அடுத்ததாக பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு என்று பார்க்கின்ற குடும்பஸ்தானத்தை சனி சூரியன் பார்க்கின்றார்கள். எனவே சின்ன சின்ன பிரச்சனையை பெரிதுபடுத்தாதீர்கள். காரணம் அஷ்டம சனி நடந்து கொண்டு குடும்பஸ்தானத்தை, அஷ்டம சனி இந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றதால் பெரிய அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். மற்றபடி உங்களுடைய தொழில், வியாபார, உத்தியோகத்தில் பெண்களுக்கு எந்த விதத்திலும் நன்மை தான் இந்த வாரத்தை பொறுத்தவரை. திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் சிறப்பாக இருக்கின்றது. அஷ்டம சனி மிக விரைவில் முடிக்கப் போகுது மார்ச் மாதம் 29. ஆகிய திருமண முயற்சி தாராளமாக பெற்றோர் ஈடுபடலாம். இந்த வாரம் நல்ல வரனே அமையும் குரு சுக்கிர பரிவர்த்தனை இருப்பதால். அடுத்ததாக பார்க்கும்போது காதலித்து கொண்டிருக்கிற நண்பர்களை பொறுத்தவரை இந்த வாரம் அன்பு, பாசம் நிச்சயம் நன்றாகவே இருக்கின்றது. எவ்விதத்திலும் சஞ்சலங்கள், குழப்பங்கள் இல்லை. காதலித்து கொண்டிருப்பதற்கு மகிழ்ச்சியான வாரம் இந்த வாரம். காதலை வெளிப்படுத்தலாம் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு சாதகமான வாரம். சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதனால் காதலை தாராளமாக நீங்கள் வெளிப்படுத்தலாம். தாராபலம் கொண்ட சிறந்த நாட்களிலே நீங்கள் வாரத்தில் வெளிப்படுத்துங்கள். இந்த பதிவின் இறுதியிலே தாராபலம் கொண்ட நாட்கள் வரும். அடுத்ததாக பார்க்கின்ற கலைத்துறையை பொறுத்தவரை இந்த வாரம் ஏற்றம், வெற்றி, சந்தோஷம், புதிய வாய்ப்புகள் இவையெல்லாம் நன்றாகவே இருக்கின்றது. அரசியலை பார்க்கின்ற சூரியன் 8இல் இருக்கின்றார். இந்த வாரத்தை பொறுத்தவரை சாதகம் இல்லை. அரசியலில் நிதானம், பொறுமை தான் காட்ட வேண்டும். அதாக பார்க்கும் மாணவ கல்வியில் மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுப்பார். 8இலே புதன் கல்வியை கொடுப்பார். எனவே கல்வியை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த வாரம் சாதகம்தான். இருப்பினும் தினந்தோறும் கணபதி ஆலயம் செல்லுங்கள். இதுவே கடகராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். உங்கள் ஜாதகமே முதன்மையானது. தசாபுத்தி எந்திரங்கள் வாயிலாகவே உங்கள் யோக பலன் தெரிய வரும். ஜாதக பலன்களை பார்க்க விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே வாட்ஸ்அப்லையும் எனக்கு அழைக்கலாம். மேலும் இந்த வாரத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்றால் நான் அழுத்தமாக உங்களுக்கு கூறுவது அஷ்டம சனி என்பதனால் தான் அனுமன், கணபதி என்று அவர்களை வணங்கி வாருங்கள். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை அறியலாம். இப்பதிவை நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப்புக்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக.
சிம்ம ராசிக்குரிய இவ்வாறு கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய முடியும். லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும். அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புள்ள சிம்மராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான சூரிய பகவான் 7ல் இருக்கின்றார். மாசி மாதம் முழுவதும் சூரியன் 7ல் தான், கும்பத்தில் தான் இருப்பார். இருப்பினும் 7லே சூரியன் இருக்கின்ற போது சிறப்பல்ல கோச்சாரியே. ஆனால் சூரியன் 7ல் இருக்கின்ற போது சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. ஆகையால் சனி புதன் போன்றவர்கள் சேர்க்கை பெற்றிருக்கிறார் 7ஆம் இடத்தில். ஆகையால் சூரியனால் பாதிப்பில்லை. ஆனால் 7ல் சனி இருக்கின்ற பொழுது கண்டக சனி பாதிப்பை கொடுக்கக்கூடியது தான். காரணம் 7ல் சனி இருக்கின்ற பொழுது ராசிக்கு 6ஆம் இடம் மகர ராசியிலே கிரகம் இருந்தால் சனியால் பாதிப்பில்லை. இதுவரை இருந்தார்கள், சூரியன் இருந்தார், புதன் இருந்தார். ஆனால் இப்பொழுது யாரும் இல்லை. இந்த வாரத்தில் சந்திரன் கூட இல்லை. எனவே சனி பரிகாரம் செய்வதும் அருகில் இருக்கின்ற சிவாலயம் சனிக்கிழமை செல்லுங்கள். உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்வது அல்லது எல்விளக்காவது ஏற்றுவது நல்லது. இவை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தினந்தோறும் அனுமன் சாலிசவை கேட்பது சால சிறந்தது. மற்றபடி பார்க்கின்ற இந்த வாரத்திலே உங்களுக்கு சாதகம் என்று பார்க்கின்ற போது 11ஆம் இடத்தில் செவ்வாய் பலமாக இருக்கின்றார். சூரியன் புதன் 7ல் இருப்பது சேர்க்கை சுதன் ஆதித்ய யோகம் மட்டுமல்ல, உங்களுக்கு புதன் லாபாதிபதி, தன லாபாதிபதி. அவர் சூரியனோடு சேர்க்கை பெறுவது சிறப்பானது சிம்மராசிக்கு. சனியும் அங்கு சேர்ந்திருப்பது தான் ஒரு சின்ன கரும்புள்ளி. ஆனாலும் குரு சுக்கிர பரிவது நன்மையை தரக்கூடியது. 2லே கேது 8ல் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை சாதகமாகப்பட்ட செவ்வாய் உங்களுக்கு பலத்தை தருகின்றார். இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் புதிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது பொறுமை நிதானம் வேண்டும். மற்றவர்களை நம்புவதை விட உங்களை நீங்களே நம்புங்கள். யாரை நம்பியும் ஜாமீன் போடாதீர்கள். நீங்கள் பணம் ஆகப்பட்டது கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும். குறிப்பாக கூட்டு தொழில் செய்பவர்கள் வார்த்தையிலே கவனம், பண விஷயத்தில் எச்சரிக்கை. இந்த வாரத்தை பொறுத்தவரை கொஞ்சம் அதிகமாகவே கவனம் செலுத்த வேண்டும். மற்றபடி இந்த வாரத்தில் பெரிய முதலீடு செய்யும் போது எச்சரிக்கை தேவை. ஜாதகம் ஒரு முறை பார்த்து கொள்வது நல்லது. அவ்வாறு இருந்தால் பெரிய முதலீடு செய்வதாக இருந்தால். உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த வாரம் கொஞ்சம் நிதானம் பொறுமை வேண்டும். வாக்குஸ்தானத்தில் சந்திரன் கேதுவோடு சேர்க்கை பெறுவார் இவ்வாரத்தை பொறுத்தவரை. அதுவும் குறிப்பாக திங்கள் அன்று மிக கவனமாக வேண்டும் இவ்வாரத்தில். எனவே இந்த வாரத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பொறுமை காட்டுங்கள். வார்த்தையிலே கொஞ்சம் கவனமாக இருங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் குரூப் டிஸ்கஷனில் பேசுகின்ற பொழுது உயர் அதிகாரிகளும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சக ஊழியர்கள் நட்பு பாராட்ட மாட்டார்கள். நீங்கள் தான் கவனமானால் சிம்மராசி நட்புக்கு உயிரியே கொடுக்கும். அது உங்களுக்கும் தெரியும். இருப்பினும் இந்த வாரத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் நிதானம் பொறுமை காட்டுவது நல்லது. பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு கணவன் மணி ஊரில் சின்ன சின்ன உரசல்கள் ஏற்படும். ஆகையால் சனி சூரியன் சேர்க்கை இருப்பதனால் அந்த பாதிப்பு. ஆகையால் கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் பொறுமை காட்டுவது நல்லது. கஷ்டம்தான் உங்களுக்கு. சிம்மராசி என்பது தைரியத்துக்குரிய ராசி. இருந்தாலும் இந்த நேரத்தை புரிந்து கொள்வது நல்லது. கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது சால சிறந்தது. அடுத்ததாக பாருங்கள், திருமணமாகாத பெண்களுக்கு குருபலமும் இல்லை, சுக்கிரனும் 8ல் ராகுவோடு சேர்க்கை. அவங்க பரிவர்த்திருந்தாலும் அதுவும் சிறப்பில்லை. 8, 10 சேர்க்கை பரிவர்த்தனை. 7லே சனியோட திருமண முயற்சி இந்த வாரம் அப்படி ஒன்றும் சாதகம் இல்லை. காதலித்து கொண்டிருக்கின்ற கவனம்தான் வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்த வார்த்தையிலே கோபம் வரும். 2ஆம் இடத்தை உங்களுக்கு செவ்வாய் பகரமாக பார்ப்பார். இந்த வாரம் காதலிலே கொஞ்சம் விட்டு கொடுப்பது நல்லது. வார்த்தையிலே கோபம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியம். காதலை வெளிப்படுத்தலாமா? இந்த வாரம் சாதகமில்லை நண்பர்களே. காதலை வெளிப்படுத்தாமல் தவிர்ப்பதே நல்லது. அதாக கலைத்துறையை பொறுத்தவரை இந்த வாரம் கவனம் வேண்டும். உங்களுடைய பொருளாதார ரீதியாக சில பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள். இந்த வாரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அரசியலை பொறுத்தவரை சிம்மராசிக்கு தொடர்பு இருக்கிறது என்றாலும் சூரியன் சனி சேர்க்கை என்பது மிக மிக சாதகமற்ற நிலை. எனவே இந்த வாரம் அரசியலில் மேடை பேச்சு ஊடகங்களில் பேசுகின்ற போது எச்சரிக்கையாக பேசுவதே நல்லது தலைவர்களே. அடுத்ததாக மாணவ கண்மணிகளே தினமும் கணபதி ஆலயம் செல்லுங்கள். அருகில் இருக்கின்ற கணபதி ஆலயம் செல்லுங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை கல்வியில் கொஞ்சம் நாட்டம் குறையும். ஆகையால் கணபதி ஆலயம் தினமும் செல்வது நல்லது. இதுவே சிம்மராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இவ்வாரத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈசனை. ராசியாதிபதி சூரியனுக்குரிய அதிதேவதா ஈசனை வணங்கி வாருங்கள். அருகில் இருக்கின்ற கணபதி ஆலயம் தினந்தோறும் செல்லுங்கள். இது ஒரு பொது பலன். சிம்மராசிக்கு 7லே சனி சூரியனோடு சேர்க்கை வேறு. சூரியன் சனி உங்கள் ராசியை ஒன்று சேர பார்க்கிறார்கள். ஆகையால் பாதிப்பை கொடுக்கக்கூடிய நிலை, மனதில் அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய இதுவான பொது பலன்தான். ஆனால் உங்கள் ஜனன ஜாதகமே முதன்மையானது. தசாபுத்தி அந்தரன் வாயிலாகவே உங்கள் யோக பலன்கள் அறிய வரும். ஜாதகம் ஒரு முறை பார்த்துக்கொள்வது. விருப்பப்பட்டால் கீழே இருக்கின்ற அலைபேசியை என்னை அழைக்கலாம். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.
கன்னி ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறு நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தில் திருமண நாள் மற்றும் பிறந்தநாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புள்ள கன்னிராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மிக மிக அற்புதமான சாதகமான வாரம். ராசியாதிபதியான புதன் பகவான் 6ஆம் இடத்தில் மிக பலமாக அமர்ந்திருப்பதும், சூரியன் சனி என்று 6லே அமர்ந்திருப்பதும், பொதுவாக இந்த மூவரும் 6லே அமர்வது மிக மிக யோகமும் ராஜயோகமும் தரக்கூடிய அமைப்பு. 7லே சுக்கிரன் உச்சம், இவற்றில் குருவோடு பரிவர்த்தனை. ஆகையால் 7ஆம் இடத்தில் குரு இருக்கின்ற அமைப்பாகவே உங்களுக்கு இப்போ பலன்கள் இருக்கும். சுக்கிரன் 9ல் இருக்கின்ற யோகத்தை தான் செய்வார். அதே சமயத்தில் 10லே செவ்வாய் திக்பலத்தோடு இருக்கின்றார். இவையெல்லாம் சாதகமான விஷயம். ராசியிலே கேது இருந்தாலும் குருவுடைய பார்வை இருக்கின்றார். ஞானத்தின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். இறைவன் மீது நம்பிக்கை, ஞானத்தை தேடுவீர்கள். பிரபஞ்சத்தின் மீது காதல் இருக்கும், பிரபஞ்சத்தின் மீது ஆர்வம் இருக்கும். இவையெல்லாம் உங்களுக்கு நன்மையான விஷயம்தான். இப்பொழுது எல்லாம் பிரபஞ்சத்தை பற்றி ஆராய்ச்சி செய்கின்றார்கள். ஜோதிடத்தை தாண்டி பிரபஞ்சத்தை பற்றி யூடியூபில் அதிகம் ஆராய்ச்சி செய்வது நன்மைக்குரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்னை பொறுத்தவரை. எனவே இந்த வாரம் தொழில் வியாபாரம் மிக சாதகமாக இருக்கும். சந்திரனும் லாபாதிபதி இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார். ராசிக்கு வருவார், 3ஆம் இடத்துக்கு செல்வார். இவையெல்லாம் குருவுடைய பார்வையை பெறுவார். இவையெல்லாம் உங்களுக்கு நன்மையான ஒரு விஷயம். அவையில் இந்த வாரம் உங்களுக்கு மொத்தத்தில் நன்மையும் யோகமும் கொண்ட வாரம். தொழில் வியாபாரம் லாபம் மிக சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சியில் ஈடுபாட்டை காட்டுவீர்கள். எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். மற்றவர்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். நண்பர்களால் ஆதாயம், வீட்டிலே மகிழ்ச்சி சந்தோஷம் இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் முழு கவனம். இவையெல்லாம் உங்களுக்கு சாதகமான விஷயம். பொருளாதார முன்னேற்றம் மிக மிக சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு, எதிரிகள் இல்லாத நிலை, பகைமை இல்லாத நிலை, எந்த ஒரு விஷயத்திலும் கவனங்கள் முழுமையாக இருக்கும். மற்றவர்களும் பாராட்டு பெறுவீர்கள். மேலும் உங்களுடைய எண்ணங்கள் உத்வேகத்தோடு இருக்கும். கடின உழைப்பை கொடுப்பீர்கள், அதற்குரிய அங்கீகாரத்தையும் பெறுவீர்கள். எனவே உத்தியோகத்தை பொறுத்தவரை மிக சிறப்பான உயர்வை கொண்ட வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. பெண்களுக்கான பலனில் திருமணமான பெண்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம், கணவன் மனைவிகளே அன்பு பாசம் இவையெல்லாம் நன்றாக இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி. அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் மிக சிறப்பாக இருக்கின்றது. திருமண முயற்சி பெற்றோர்கள் இந்த வாரத்தில் நல்ல பதிலை எதிர்பார்க்கலாம். இந்த வாரம் சாதகமே திருமண முயற்சியில். காதலித்து கொண்டிருப்பார்கள். மிக சந்தோஷமான வாரம் இந்த வாரம். காதலில் அன்பை பரிமாறிக்கொள்வீர்கள். எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்றது. காதலை வெளிப்படுத்தலாம். நிச்சயம் இதைவிட சாதகமான வாரம் எந்த வாரம்? இப்பொழுதெல்லாம் உங்கள் கன்னிராசிகள் ரொம்ப நன்றாக இருக்கிறது. எனவே காதலை தாராளமாக வெளிப்படுத்துங்கள். இறுதியாக வருகின்ற தாராபலம் கொண்ட சில நாட்களை தெரிவிப்பேன். அதை நீங்கள் சொல்லுங்கள் அந்த தாராபலம் கொண்ட சில நாட்களில். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது கலைத்துறையில் யோகமான வாரம் இந்த வாரம். சாதகமாக இருக்கின்ற சந்திரன் மிக சாதகமாக இருப்பதால் வெற்றி உங்கள் பக்கமே. அடுத்ததாக அரசியலுக்கும் சாதகம்தான். இந்த வாரம் 6லே சூரியன் சிறப்பாக இருக்கின்ற ஆகையால் இந்த 6லே சூரியன் மாசி மாதம் முழுவதும் இருப்பார். இந்த வாரமும் உங்களுக்கு சாதகமான வாரம், வெற்றிக்குரிய வாரம். இறுதியாக 6லே புதன் அற்புதமாக இருக்கின்றார். ராசியாவது பலமாக இருக்கின்றார். எனவே யோகமான வாரம். கல்வியை பொறுத்தவரை மேன்மை, உயர்கல்வியில் படிக்கின்றவர்களுக்கு மிக ஆர்வம். மொத்தத்தில் ஆசிரியர்கள் வழிகாட்டு, பேராசிரியர்களுடைய வழிகாட்டல் பின்பற்றி வெற்றிகளையும் பெறுவீர்கள். இதுவே கன்னி ராசிக்குரிய வார கோச்சாரப்பல். இந்த வாரம் மிக சிறப்பான வாரம். இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வணங்கி வாருங்கள். யோகங்கள் அதிகரிக்கும். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய முடியும். லைக் பட்டனை கிளிக் செய்யப்படும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜாதக பலன்களை கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியை அழைக்கலாம் என்று கூறி நலம் பெறுக வளம் பெறுக.
துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தில் திருமண நாள் மற்றும் பிறந்தநாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்கு யோகாதிபதியாகப்பட்ட சனியும் புதனும் 5ஆம் இடத்திலே சேர்க்கை பெற்று இருப்பது உங்களை பொறுத்தவரை மிக சிறந்த ராஜயோக அமைப்பாகும். கோணாதிபதிகள் சேர்க்கை அதுவும் கோணத்தில் இருப்பது மிக சிறந்த அமைப்பு. ராசியாதிபதியான சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று குருவோடு பரிவர்த்தனை பெறுகிறார். எனவே இவையெல்லாம் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பலத்தை காட்டுகின்ற அமைப்பு. இவ்வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரிய லாபஸ்தானம் ராசி போன்ற அமைப்பிலும் இவ்வாரத்தில் வருகின்றது. எனவே இந்த வாரம் உங்களுக்கு நன்மையான வாரமாகவே இருக்கின்றது. ராசிக்கு 6லே ராகு இருக்கின்ற பலம் எதிரிகள் இல்லாத நிலை. எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பொருளாதார ரீதியாக நன்மையான வாரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். என் ஊழியர்களால் உங்களுக்கு நன்மைகள் இருக்கின்ற அவர்கள் ஒத்துழைப்பும் நன்மையாக வரும். இந்த வாரத்தை பொறுத்தவரை புதிய முதலீடுகள் செய்யலாம். அவற்றிலே உங்களுக்கு நன்மை இருக்கின்றது. ஆகையால் காரிய வெற்றி கொண்ட இந்த வாரம் பொருளாதார முன்னேற்றம் இருக்கின்றது. அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் உங்களுக்கு 5லே அமர்ந்து 11ஆம் இடத்தை தன் சொந்த வீட்டை பார்க்கிறார். எனவே சூரியனாகப்பட்டவரால் உங்களுக்கு உயரதிகாரமும் உங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். உங்களுடைய செயலுக்கான அங்கீகாரம் பெறுவீர்கள். உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து நீங்களும் செயல்பட்டு உத்தியோகத்தில் நற்பெயரை பெறுவீர்கள். சக ஊழியர்களால் உங்களுக்கு எவ்விதத்திலும் பிரச்சனைகளும் இல்லை. அடுத்ததாக பார்க்கின்ற பெண்களுக்கான பலனை திருமணமான பெண்களுக்கு கணவன் மனைவிகளே அன்பு பாசம் இருக்கும். குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குழந்தைகளால் சந்தோஷம். இவையெல்லாம் உங்களுக்கு இந்த வாரம் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது உத்தியோகம், அது திருமணமான பெண்களுக்கு பார்த்துவிட்டோம். திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை என்றாலும் சுக்கிரனோடு பரிவர்த்தனையில் இருப்பதும் உங்களுக்கு 6ஆம் இடத்துக்குரிய பலன் தான் செய்வார். இந்த வாரத்தை பொறுத்தவரை திருமண முயற்சியில் அப்படி ஒன்றும் ஒரு சாதகமான வாரமாக அமையவில்லை. அடுத்ததாக காதல் என்று பார்க்கின்ற பொழுது காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான வாரம். எவ்விதத்திலும் மனதிலே சஞ்சங்கள் குழப்பங்கள் இல்லை. அன்பை பரிமாறிக்கொள்வீர்கள். இந்த வாரம் உங்களுக்கான வாரம், மகிழ்ச்சியான வாரம். காதலை வெளிப்படுத்தலாமா? இந்த வாரம் சந்திரன் சாதகமாக இருக்கின்றார். குரு பார்வை பெறுகின்றார். ராசிக்கு வருகிறார். எனவே இந்த வாரம் மனமும் தெளிவாக இருக்கும். காதலை வெளிப்படுத்துவதில் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த வாரம் நல்ல பதிலும் கிடைக்கும். கலைத்துறையை பொறுத்தவரை இந்த வாரம் பெரிய அளவில் வெற்றிகள் எவையும் இல்லை. அந்தளவுக்கு கோள்கள் மிக பலமாக எவையும் இல்லை இந்த வாரத்தை பொறுத்தவரை. எனவே பெரிய முதலீடு செய்கின்ற கொஞ்சம் எச்சரிக்க வேண்டும். ஜாதகம் பார்த்து கொள்வது நல்லது, பெரிய முதலீடு செய்வதாக இருந்தால். அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற சூரியன் சனி சேர்க்கை. அரசியலை பொறுத்தவரை பெரிய அளவே வெற்றிகள் இல்லை. இந்த வாரத்தை அரசியலை பொறுத்தவரை நிதானம் காட்டுவதே நல்லது. இறுதியாக மாணவர் கண்மணியை பொறுத்தவரை புதன் உங்களுக்கு பாக்கியாதிபதி. அவர் கோணத்தில் சனியோடு சேர்க்கப்பெற 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானத்தில். கல்வியை பொறுத்தவரை இந்த வாரம் கவலை இல்லை, மனதில் தெளிவிருக்கும். இவையெல்லாம் துலாம் ராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். உங்கள் ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுச்சந்திரன் வாயிலாக உங்களோட யோக பலன் தெரிய வரும். ஜாதகம் பார்க்க வேண்டும்னா கீழே இருக்கின்ற அலைபேசியிலே என்னை அழைக்கலாம். மேலும் உங்களுக்கு இந்த வாரம் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தை பொறுத்தவரை சக்கரத்தாழ்வாரை வணங்கி வருவது நல்லது. அதுவும் சக்கரத்தாழ்வாரை புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது. அவற்றை செய்து வாருங்கள். நன்மைக்கு அனுமன் சாலிசாவையும் கேளுங்கள். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார்களுக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக.
விருச்சிக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் அட்டமஸ்தானமான 8இல் அமர்ந்தாலும் 8இல் செவ்வாய் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடம் ரிஷபராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் கோச்சார வேதை அடிப்படையில் 7இல் அமர்கின்ற கிரகம் கெடுபலன்களுடைய செவ்வாயுடைய கெடுபலன்களை தடை செய்வார். அப்படி பார்க்கின்றபோது 7ஆம் இடத்தில் குரு இருப்பதனால் 8இல் இருக்கின்ற செவ்வாயால் பாதிப்பு இல்லை. பொதுவாக 8இல் செவ்வாய் இருந்தால் பயப்படுவார்கள். அட்டமஸ்தானத்தில் செவ்வாய் அசுப கிரகம் அப்பா இப்பா என்று. ஆனால் உங்களுக்கு அதனால் பயப்பட வேண்டும் என்பதில்லை. அதுதான் கோச்சார பலன்களை குறிப்பிட்டு கோச்சார வேதை என்பதற்கு மிகவும் முக்கியத்துவம் தர வேண்டும். அஷ்டமஸ்தானத்தில் சனி இருந்தால் அஷ்டம சனி, 8இல் செவ்வாய் இருந்தால் அஷ்டம அங்காரகன் என்கின்ற நம்மளை பயமுறுத்துவதே ஒரு வேலையாக பல பேர் வைத்துக் கொண்டிருக்கார். ஆனால் உங்களுக்கு 8இல் செவ்வாய் இருக்கின்ற போது 7இல் கிரகம் இருக்கிறது, பாதிப்பு இல்லை நண்பர்களே. அப்படி பார்க்கின்ற போது 7ஆம் இடத்திலே குரு, 5இலே சுக்கிரன், இவர்கள் இருவரும் பரிவர்த்தனை, கேந்திர கோண பரிவர்த்தனை மிக மிக யோகம். 4இலே சனி அர்த்தாஷ்டம சனி அது இருக்கின்றது. 4இலே சனி இருக்கின்ற பொழுது ராசிக்கு 3ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்க வேண்டும். அதாவது மகர ராசியிலே கிரகம் இல்லை. ஆகையால் உடல் நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். அதாவது சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வது, உணவு பழக்கத்தை சீராக வைத்துக்கொள்வது, உடற்பயிற்சி செய்வது. அது 4ஆம் இடம் சுகஸ்தானம். சனி அங்கு சூரியனோடு சேர்க்கை பெற்றுப்போனால் உஷ்ண சம்பந்தப்பட்ட தொல்லைகள், வயிற்று உபாதைகள் போன்றவைகள் ஏற்படும். இருதயத்தில் ஒரு பலமான அழுத்தம் இருக்கும், மனதில் ஒரு அழுத்தம் இருக்கும். இதெல்லாம் சனியால் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இந்த வாரம் லாபம் கொண்ட வாரம். பாக்கியாதிபதி சந்திரன் சாதகமாக லாபஸ்தானத்தில் அமர்வார், குரு பார்வையை பெறுவார், பிறகு ராசிக்கு வருவார் என்று இந்த வாரம் தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். மனதை போட்டு அழுத்தி கொள்ளாதீர்கள். அழுத்தமான வேலை பொதுவாக எல்லா நேரமும் டென்ஷனாக இருக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி லாபம் கொண்ட வாரம் இந்த வாரம். அடுத்தாக உத்தியோகம். இந்த வாரத்தை பொறுத்தவரை வேலை பொழு கொஞ்சம் இருக்கும், அதிக வேலை இருக்கும். ஆனாலும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்கான அங்கீகாரம் காரணம் வேலை பொழு காரணம் சூரியன் 4இல் இருக்கின்ற பொழுது பொதுவாக 10இல் சூரியன் இருந்தால் திக்பலம், 4இல் திக்பலம் இல்லாத ஒரு சூரிய நிலை. அந்த காரணம் இந்த மாதத்தில் ஃபுல்லாக மாதம் முழுவதும் உங்களுக்கு சரிய நாளில் தான் இருக்க போகிற வேலை பொழு கொஞ்சம் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகள் அழுத்தம் கொடுப்பார்கள் வேலையை பொறுத்தவரை. இருந்தாலும் சாதித்து காட்டுவீர்கள். பெண்களுக்கான பலையில் திருமணமான பெண்களுக்கு வீட்டில் கொஞ்சம் பொறுமையும் அன்பும் காட்டுங்கள். இருந்தாலும் 7இலே குரு இருப்பதனால் சாதகம்தான். கொஞ்சம் நிதானம், கோபம் காட்டாமல் பார்த்து கொள்ளுங்கள். திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இருக்கின்றது. ஆக திருமண முயற்சி இந்த வாரம் எந்த விதத்திலும் சாதகமே. தாராளமாக முயற்சிக்கலாம். பெற்றோர்கள் நல்ல வாரனே அமையும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது காதலித்து கொண்டிருக்க அந்த வாரத்தை பொறுத்தவரை அன்பு பாசம் அது ஒன்றும் நன்மையாக அன்பாகவே இருக்கும். இந்த வாரம் காதலித்து கொண்டிருக்க மகிழ்ச்சியே. காதலை வெளிப்படுத்தலாமா? தாராளமாக வெளிப்படுத்தலாம். சுக்கிரன் பலமாக இருக்கிறார். இந்த வாரம் சாதகம்தான் உங்களுக்கு இந்த வாரம். அதாவது கலைத்துறையை பொறுத்தவரை இந்த வாரம் சாதகமானவர். சுக்கிரன் உங்களுக்கு பலமாக இருக்கின்றார். ஆகவே கலைத்துறையை பொறுத்தவரை புதிய படைப்புகள் வெளியிட்டால் வெற்றி நிச்சயம். அடுத்ததாக அரசியலை பொறுத்தவரை சாதகமற்ற வாரம் இந்த வாரம் நிதானம், பொறுமை, கவனம்தான் வேண்டும். அடுத்ததாக மாணவ கல்வி. புதன் 4இல் இருப்பது யோகம். உயர்கல்வியிலே நல்ல ஒரு யோகத்தில் இருக்கின்றது. உயர்கல்விக்கான முயற்சி எடுக்கின்றவர்கள், அதிலே பயிற்சியை போன்றவர்கள் செயல்பட, இல்லை நீங்கள் ப்ராக்டிக்கல் எதனா ஒன்று சப்மிட் பண்ணுற மாதிரியான என்பதனால் இந்த வாரம் ரொம்ப சாதகமான வாரம். இதுவே விருச்சிக ராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். ஜாதகமே முதன்மையானது. தசாபூர்த்திகள் வாயிலாகவே தெரிய வரும். விருப்பப்பட்டால் கீழே இருக்கின்ற அலைபேசியை அவர்கள் ஜாதக பார்க்க விரும்பினார். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யுங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் வணங்க வேண்டியதும் தட்சிணாமூர்த்தி. இந்த வாரம் தட்சிணாமூர்த்தி வணங்குவது வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக உங்களுக்கு அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக.
தனுசு ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கின்றார். 10ஆம் இடம் 11ஆம் இடம் போன்ற இடங்களில் அமர்வது பலமானது. மனோகாரகன் சிறப்பாக இருக்கின்றார். குரு பார்வையை சுக்கிரன் பார்வையும் பெறுவார். எனவே இந்த வாரம் உங்களுக்கு சந்திரன் சிறப்பாக இருப்பதால் மனதில் உற்சாகம் இருக்கும். ராசிக்கு 3ஆம் இடமாகப்பட்ட கும்பராசியிலே சனி சூரியன் புதன் இவற்றிலே சனி சூரியன் பலமாக இருக்கின்றார்கள். இவற்றிலே குரு சுக்கிர பரிவர்த்தனையும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு தற்பொழுது. 7லே செவ்வாய் மட்டும் ராசியை வக்ரமாக பார்க்கிறார். கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். மனதிலே கொஞ்சம் அழுத்தம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். எளிதில் உணர்ச்சப்பட்டு சற்று கோபப்படுவீர்கள். அவர் மட்டும் குறைத்துக் கொள்வது கட்டுக்குள் வைத்துக் கொள்வது நல்லது. மற்றபடி தொழில் வியாபாரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு லாபம் சிறப்பாக இருக்கும். முயற்சியிலே ஜெயம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் நல்ல விதமாக முயற்சிக்கு பெறுகிறார். ஆனால் கூட்டு தொழிலிலே கவனம் வேண்டும். கோபப்பட்டால் பிரிவு தான் ஏற்படும். கூட்டு தொழிலில் இருக்கின்றவர்கள் நிச்சயம் அவற்றை கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் குறையும். ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அப்படி ஒன்றும் சிறப்பாக இருக்காது. ஆனாலும் நீங்கள் அவற்றை கழுவிட்டு நீங்கள் எப்படி வேலை வாங்க வேண்டும் என்பதை கெட்டிக்காரத்தனமாக நீங்கள் செயல்பட்டு நன்மைகளை பெறுவீர்கள். பொருளாதார ரீதியாக லாபம் இருக்கின்றது. உத்தியோகத்தை பொறுத்த நண்பர்களிடம் பகமை இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தவரை சில பகமை ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. மற்றபடி உயர் அதிகாரிகள் நட்பு பாராட்டுவார். 3 சூரியன் உங்கள் முயற்சிக்கான அங்கீகாரம் கட்டாயமாக இந்த வாரம் நன்றாகவே இருக்கின்றது. பெண்களுக்கான பலனில் திருமணமான பெண்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குமா? 7லே செவ்வாய் வக்ரமாக இருந்தாலும் அவர் வக்ரமாக இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனை தான். ஆனால் உங்களுடைய ராசிக்கு அவர் யோகாதிபதி. இதுவே கொஞ்சம் கோபத்தை நீங்கள் தான் காட்டுவீங்க. அதனால் அந்த தேவையில்லாத விஷயங்கள் குழப்பங்கள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்து அப்படி ஒன்றும் பெரிதாக பாதிப்பில்லை. பொதுவாக 7ல் செவ்வாய் வக்ரமாக இருந்தாலும் 6ல் கிரகம் இருந்தால் பாதிப்பு இருக்காது. 6ல் கிரகம் இருக்கே, குரு இருக்கார். இருந்தாலும் கோபத்தை மட்டும் கொடுத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி மகிழ்ச்சி சந்தோஷம் குழந்தைகளாலும் உங்களுக்கு இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், உங்களுக்கு திருமணம் ஆகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை. இந்த வாரத்தை பொறுத்து அப்படி ஒன்றும் சாதகமான கோல் நிலை இல்லை. ஆக இந்த வாரம் சாதகம் இல்லை. காதல் என்று பாருங்கள், காதலித்து கொண்டிருக்கிற நண்பர்கள் காதலை பொறுத்தவரை இந்த வாரம் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்றது. எந்த விதத்திலும் உங்களுடைய எண்ணங்களுக்கு மாறான செயல்கள் எவையும் இல்லை இந்த வாரத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக காதல் வெளிப்படுத்தலாமா? தந்தன சாதகமாக இருக்க காதலை வெளிப்படுத்த இந்த வாரம் நல்ல பதில் கிடைக்கலாம். கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது கலைத்துறைக்கும் சிம்மராசிக்கும் அப்படி ஒன்றும் தொடர்பு இல்லை. டெக்னீஷியனாக வேணாம் இருக்கலாம். நடிகர்கள் அப்படிலாம் இயக்குநர்கள்லாம் வாய்ப்பு இல்லை. அதனால் கலைத்துறை பொறுத்த இந்த வாரம் அப்படி ஒன்றும் சுக்கிரன் உச்சமாக இருக்கார், ராகுவோடு இருக்கார். அது சாதகமான ஒரு விஷயம். சுக்கிரன் உச்சமாக ராகு இருக்காது. கலைத்துறையை பொறுத்தவரைக்கும் அப்படி இருந்தீங்கன்னா நன்மையான வாரம் இந்த வாரம். அரசியல் சூரியன் 3ல் நன்மையாக இருக்கார், நல்லா இருக்கார். 3 மாசி மாதம் முழுவதும் உங்களுக்கு அரசியலை பொறுத்தவரை அரசியலுக்கும் தனுசுக்கும் தொடர்பு இருக்குது. அரசியலை பொறுத்தவரை நிச்சயம் ஒரு நல்ல ஒரு யோகமான வாரம் இந்த வாரம். பொதுவாக அரசியலை பிறந்தவர்கள் வழக்கறிஞர்களாக இருப்பார்கள். குருவோடைய ராசி என்பதனால் அரசியலில் கட்டாயமாக ஈடுபாடுவார்கள். அரசியல் வழக்கறிஞர்கள் ஏன் அப்படி பார்க்கும்போது இந்த வாரம் அரசியலிலே மேன்மை இருக்கின்றது. இறுதியாக மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்றபோது புதன் 3ல் இருக்கின்றார். அவருக்கு சூரியனோடு சேர்க்கை, சனியோடு சேர்க்கை. கல்வியை பொறுத்தவரை கொஞ்சம் கவனம் குறையும். இருந்தாலும் இந்த வாரம் பெற்றோர் வழிகாட்டுதலை பின்பற்றுங்கள். இதுவே தனுசு ராசிக்குரிய இவ்வார கோச்சாரப்பட. இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற பொழுது தட்சிணாமூர்த்தி. ஆகையால் குரு வழிபாடு செய்யுங்கள். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வணங்கி வாருங்கள். அவை செய்வது நன்மையை கொடுக்கும். இது ஒரு பொது பலன். உங்கள் ஜாதகமே முதன்மையான தசாபுத்தி எந்திரம் வாயிலாகவே யோக பலன்கள் மூலமாகவே தெரிய வரும் உங்களுடைய நிலை. ஆக ஜாதக பலனை பார்க்கணும்னா கீழே இருக்கின்ற அலைபேசியில் அழைக்கலாம். உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார்களுக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெருக வளம் பெருக.
மகர ராசிக்குரிய இவ்வாறு கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புள்ள மகர ராசி என்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை வெள்ளி அன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான சிம்ம ராசியிலே பூரம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எனவே வெள்ளி என்றும் சனி மதியம் வரை கொஞ்சம் நிதானம் பொறுமை காட்டுங்க. மற்றபடி கோள்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கின்றது. சனி 2இல் இருந்தாலும் சனியோடு ஒரு கிரகமாவது 2இல் சேர்க்கை பெற்றால் 7 சனியிலே பாத சனியால் பாதிப்பு இல்லை. சனியோடு சூரியன் புதன் இருக்கிறார்கள், எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை. 7.5ஆல் 3இல் சுக்கிரன், 5இல் குரு, 6இல் செவ்வாய், மிக மிக அற்புதம். இவற்றில் 3இல் ராகு, மிக மிக பலம். எனவே கோள்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கின்ற இவ்வாரம் செல்வ செழிப்போடு வெற்றிகளை பெறக்கூடிய வாரம். சந்திராஷ்டமம் மட்டும் அந்த நாள் மட்டும் கவனம்தான் வேண்டும். பெரிய முதலீடுகள் செய்யாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். வரவுகள் அந்த நாளும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை கோள்கள் மிக சாதகமாக இருப்பதனால் வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். கடன் இருந்தால் அடையக்கூடிய ஒரு நல்ல வாரம். உறவுகளிடம் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை வரும். தொழிலாளர்கள் நல்ல உழைப்பை கொடுப்பார்கள். கூட்டு தொழிலில் மேன்மை இருக்கின்றது. வரவுகள் சிறப்பாக இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் என்றால் அதன் பிறகு சந்திரன் வருவதெல்லாம் 10, 11 போன்ற இடங்களிலும் பலம் கொண்டது. எனவே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மேன்மையான ஏற்றமிகு வாரம். உத்தியோகம் சிறப்பான வாரம். இந்த வாரத்தை பொறுத்தவரை உயர் அதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். சக ஊழியர்கள் பகமை காட்ட மாட்டார்கள். உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை பார்த்து பொறாமை தான் போடுவார்கள், வெளியே பகமை காட்ட மாட்டார்கள். நண்பர்கள் நட்பை காட்டுவார்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் உயர்வு இருக்கின்றது. வேலை எதிர்பார்த்து கொண்டிருக்க நல்ல வேலை அமையும். இவெல்லாம் காரிய வெற்றி கொண்ட வாரம். உத்தியோகத்தில் இந்த வாரம் மேன்மையும் மற்றும் உங்களுடைய மதிப்பும் உயரும். பெண்களுக்கான பலன்களில் திருமணமான பெண்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் கொண்ட வாரம். இந்த வாரம் ராசியை குரு பார்க்கிறார், தெளிவாக பார்க்கிறார், வக்கர நிவர்த்தியும் ஆகிவிட்டார். எனவே இந்த வாரத்தில் மகிழ்ச்சி நிலவும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். 7.5ஆல் பாதிப்பில்லை. இதுவரை இருந்த பிரச்சனையெல்லாம் இனி இல்லை. ஆகையால் இப்பொழுது மகிழ்ச்சி நிலவும். திருமணமான பெண்களுக்கு என்றால் குழந்தைகளாலும் சந்தோஷம். குழந்தை பேர் எதிர்பார்த்தவங்களும் நல்ல வாரம். 5இலே குரு அற்புதமாக இருக்கிறார். எனவே இந்த வாரம் மகிழ்ச்சி. பெண்களுக்கு திருமணமானவர்களுக்கு, திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இருக்கின்றது, சிறப்பாக இருக்கின்றது. 7.5 பற்றி நீ கவலை வேண்டாம், முடிகின்ற இடத்துக்கு வந்துவிட்டது. ஆகிய பெற்றோர்களே நீங்கள் திருமண முயற்சியில் நல்ல தூர்தப்படுத்த நல்ல வரனே அமையும். இந்த வாரத்தை பொறுத்தவரை பாதிப்பு எவையும் இல்லை. அழகாக காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களை பொறுத்தவரை காதலிலே இந்த அன்பு பாசம் கொண்ட ஒரு மகிழ்ச்சியான வாரம். காதலை வெளிப்படுத்தலாம் என்ற எண்ணம் கொண்டவர்களை பொறுத்தவரை தாராளமாக உங்கள் காதலை வெளிப்படுத்துங்கள். காதலில் வெற்றி இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்ற ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் வெற்றி. ஆக இந்த வாரத்தை பொறுத்தவரை கலைத்துறையில் ஆரோக்கியமான மேன்மையும் நன்மையும் வெற்றியும் இருக்கின்றது. சூப்பர் ஸ்டார் அவர்களே திருவோண நட்சத்திரம் மகர ராசி தான். ஆக இந்த வாரம் கலைத்துறையை பொறுத்தவரை வெற்றி உங்களிடம். அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கும்போது நிதானம் காட்ட வேண்டும். அரசியலில் சூரியன் சனி சேர்க்கை இருக்கிறது. 2இல் மாதம் முழுவதும் மாசி மாதம் நடக்கின்றது. ஆக இந்த மாதம் முழுவதும் அரசியலில் கவனம் வேணும். பொதுவாக மகர ராசிக்கு அரசியல் கவனம் தொடர்பு இல்லை. 8ஆம் சூரியன் என்பதனால் இறுதியாக மாணவ கல்வியில் கல்வி ஸ்தானத்தில் புதன் சனியோடு சேர்க்கை பெறுகிறார். யோகாதிபதியான புதன் சனியோடு சேர்க்கை பெற கல்வியை பொறுத்தவரை கவலை இல்லை இந்த வாரம். இருப்பினும் கணபதி ஆலயம் தினந்தோறும் செல்லுங்கள். தொடர்ந்து செய்து வந்தீங்களே இப்பயும் தொடர்ந்து செய்யுங்க, நன்மை இன்னும் அதிகரிக்கும். இதுவே மகர ராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இவ்வாரத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற பொழுது மகாலட்சுமி வணங்குங்கள். சுக்கிரன் உச்சம் பெறுவது இன்னும் தனயோகத்தையும் வெற்றியும் செல்வ செழிப்பையும் உங்களுக்கு கொடுப்பார். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக வளம் பெறுக.
கும்ப ராசிக்குரிய வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புள்ள கும்பராசி அன்பர்களே, ஜென்ம சனி நடந்து ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கின்றது. சனி பயிற்சி வரை உங்களுக்கு ஜென்ம சனி தான், மார்ச் 29 வரை. ஆனால் சனி ராசியிலே இருக்கின்ற பொழுது சனியோடு ஒரு கிரகம் சேர்ந்தாலும் ஜென்ம சனியால் பாதிப்பில்லை. அதுதான் கோச்சார வேதை பலன். ஆகையால் கோச்சார வேதை அடிப்படையில் சனியோடு இப்பொழுது சூரியன் புதன் சேர்ந்திருப்பதனால் இந்த மாசி மாதம் முழுவதும் ஜென்ம சனியால் பாதிப்பில்லை. அப்படி பார்க்கின்றபடி 2 சுக்கிரன் உச்சம், ராகு 2 பாதிப்பை தரும். ராகுவோடும் ஒரு கிரகம் 2 சேர்க்கை பெற்றால் ராகுவாலும் பாதிப்பில்லை. சுக்கிரன் இருக்கிறாரே, ராகு பேச்சு வரை உங்களுக்கு ராகுவால் சுக்கிரன் கூடவே இருப்பாருங்க. சுக்கிரன் கேட்டதுன்னா மே மாதம் இறுதி வரை உங்களுக்கு சுக்கிரன் 2 தான் இருக்க போகிறார். அது இந்த வாட்டி அபூர்வமாக அரிதாக ஏற்படக்கூடியதாகையால் ராகுவாலும் பிரச்சனை இல்லை. இவை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது ஜென்ம சனி 2 ராகு இல்லை, ஆனால் 8 கேது பிரச்சனை தான். ஆகையால் கணபதி வழிபாடை தெரிந்து செய்து வாருங்கள். 4 குரு இருக்கிறார். அது உங்களுக்கு பெரிய குரு சுக்கிர பரிவர்த்தனை என்பது நன்மை தான். இந்த வாரத்தை பொறுத்த குரு சுக்கிர பரிவர்த்தனை என்பது குரு 2 இருக்கின்ற யோகத்தை செய்வார். 2க்குரிய குரு பகவான் 4 ரிஷபத்தில் இருக்கிறார். மீனத்துக்கு அதிபதி ரிஷபத்திலும், ரிஷபத்துக்கு அதிபதியான சுக்கிரன் மீனத்தில் இருக்கின்ற பரிவர்த்தனை என்பது குரு 2 இருக்கின்ற யோகத்தை செய்வார். தனலாபம் இப்போ கொடுப்பார். பண வரவு நன்றாக இருக்கும். ஜென்ம சனி பற்றி கவலைப்படாதீங்க, இப்போ பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பணம் நல்ல விதமாக இருக்கும். கொஞ்சம் வரணுன்ற பணத்தை சேமிக்காமல் கடன் பிரச்சனை இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் தீருங்க. இந்த வாரத்தை பொறுத்த தொழில் வியாபாரம் நிச்சயமாக தன லாபம் கொண்ட வாரம். வரவுகள் சிறப்பாக இருக்கும். சில விஷயங்களில் மனதை போட்டு குழப்பிக் கொள்வீர்கள், அவ மட்டும் தவிருங்கள். சனி புதன் சேர்க்கை ராசியிலே இருக்கின்றது. யோகாதிபதி பஞ்சமாதிபதி புதன். ஆகையால் புதன் உங்களுக்கு நன்மையை செய்வார். இந்த வாரத்தை பொறுத்த திக்பலத்தோடு ராசியில் இருப்பதனால் எனவே தொழில் வியாபாரம் லாபகரமான வாரமாக இந்த வாரம் இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை சூரியன் ராசியிலே இருப்பார். ஆனால் சூரியனோட கிரகம் என்றால் பாதிப்பில்லை. உயர் அதிகாரிகள் உங்களிடம் நட்பும் காட்ட மாட்டார்கள், பகையும் காட்ட மாட்டார்கள், பிரச்சனை எதுவும் இல்லை. அதே சமயம் சக ஊழியரும் கொஞ்சம் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். அது மட்டும் பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்ததாக பார்க்கும் பொழுது பெண்களுக்கான பலன்களில் திருமணமான பெண்களுக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கனால சின்ன விஷயத்தெலாம் நீங்கள் அது ஒரு மாறி உங்களையே குழப்பிப்பீங்க. உங்கள் மனசை நீங்களே குழப்பிப்பீங்க. அதுதான் பிரச்சனை இப்பொழுது. மற்றபடி இந்த வாரத்தில் கணவன் மனைவி உறவிலே அன்பே அதிகரிக்கும். அதாக குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கா? இல்லை. 5 செவ்வாய் வக்ரம். அவர்கள் கல்வியிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். குழந்தைகளோட கல்வியில் 5 செவ்வாய் குடும்ப புத்திரஸ்தானம் 5ஆம் இடம். அங்கே செவ்வாய் வக்ரமாக வர இருக்க. ஆகையால் 5 இருக்கிற செவ்வாய் வக்ரமாக குழந்தைகளோட கல்வி கவனம் செலுத்துங்கள். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது காதலித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சி சந்தோஷம். இந்த வாரம் எந்த விதத்திலும் பிரச்சனை இருந்தால் 7 ஜென்மசனி நாட்களால் சனிக்கிழமை சவாலயம் செல்லுங்கள். உங்கள் பேருக்கும் உங்களுடைய காதலன் பேருக்கு அர்ச்சனை செய்வது தவறே இல்லை, அதை செய்யணும். அதை செய்வது நல்லது. காதலித்து கொண்டிருக்கின்றவர் அடுத்ததாக காதல் வெளிப்படுத்தலாமா? இந்த வாரம் பாதிப்பு இல்லை. ஆனால் உங்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் வருகின்றது. சந்திராஷ்டமம் இருக்கின்றக்கூடிய நாள், அந்த நாளில் கவனம் வேண்டும். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்ற நாளிலே கவனம் வேண்டும். அந்த நாட்களிலே எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை இதுவரை காதல் வரைக்கும் பார்த்தோம். அது பார்த்திங்கன்னா கலைத்துறையை பொறுத்தவரை இந்த வாரம் சந்திராஷ்டமம் இருக்கின்றது. சந்திராஷ்டம நாட்களிலே எச்சரிக்கையாக நிதானமாக பொறுமையாக இருக்க வேண்டும். மற்றபடி பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தில் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய கலைத்துறையை பொறுத்தவரை ஏற்றம். கும்பராசியின் கலைத்துறை நெருங்கிய தொடர்பு. சுக்கிரன் யோகாதிபதி. குறிப்பாக சதயத்தில் இருக்கின்றவர்கள் உங்களுக்கு கும்பராசியிலே நிச்சயம் கலைத்துறையில் தொடர்பு இருப்பார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் உங்களுக்கு கலைத்துறையில் ஏற்றம் இருக்கின்றது. சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் கவனம் வேண்டும். அடுத்ததாக அரசியலை பொறுத்தவரை இந்த வாரம் நன்மையும் இல்லை, தீமையும் இல்லை, பெரிய அளவில் பாதிப்பும் இல்லை. ஓரளவுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு இருப்புமே இருக்கின்ற மாதிரி போகும். பெரிய அளவு யோகமும் இல்லை. ஆனால் மாணவ கல்வியை பொறுத்தவரை கல்வியிலே கவன சிதறல்கள் இருக்காது, கல்வியிலே நாட்டம் இருக்கும். இருந்தாலும் இந்த வாரம் கும்பராசியை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் இருக்கின்ற கன்னிராசி சந்திரம் இருக்கின்ற அந்த 2 நாட்கள் குறிப்பாக உங்களுக்கு சனி ஞாயிறு ஆகிய சந்திராஷ்டமம் அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த இதிலே போயிடுது. அப்படின்றாலும் கொஞ்சம் இந்த சந்திராஷ்டமங்களில் பெரிய முதலீடு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜாதகமே முதன்மையானது. தசாபுத்திகளே உங்களுடைய ஜாதகத்தின் யோக பலன்களை தெரிவிக்கும்.
அதில் ஜாதகம் இப்பொழுது பார்த்துக்கொள்வது நல்ல ஜென்ம சனி மட்டும் அது 2க்கு போனால் அது பாத சனி. ஜாதக பலனை பார்த்து கொள்ளுங்கள். இதுவரை பார்க்கவில்லை என்றால் நண்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சக்கரத்தாழ்வார். சக்கரத்தை சுக்கரன் உச்சமாக இருப்பால் சக்கரத்தாழ்வை வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சக்கரத்தாழ்வை வணங்குங்கள். இவை யோகத்தை தரும். இப்பதிவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இனி நாம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. மீனராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்பும் இவ்வறிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உலக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புள்ள மீனராசி என்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. சந்திரன் துலாம் ராசியிலே வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே இவ்வாரத்தில் சந்திரன் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்ற புதன் போன்ற நாட்களிலே கவனம், நிதானம், பொறுமை. மற்றபடி இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ராசியிலே 12லே சனி இருக்கிறார். 7.5 நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக சனி 12ல் இருக்கின்றபோது ராசிக்கு 11ஆம் இடம் மகர ராசியிலே கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. இதுவரை சூரியன் புதன் போன்றவர்கள் இருந்தார்கள். இப்பொழுது யாரும் இல்லை. இந்த வாரத்தில் சந்திரன் கூட இல்லை. ஆகையால் 7.5 பாதிப்பு இருக்கிறது. இறை வழிபாடு அவசியம். தினந்தோறும் கணபதி ஆலயம் செல்லுங்கள். இல்லை என்றால் அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேளுங்கள். ஆலயம் செல்லவில்லை என்றாலும் அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேளுங்கள். 7.5 பாதிப்பு நிச்சயம் குறையும். ராகு ராசியில் இருக்கிறார். ராகுவோடு கிரகம் இருப்பதனால் ராகுவால் பாதிப்பு இல்லை. ராகு கோச்சார வேதிப்பில் ராகுவால் பாதிப்பில்லை. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை உங்களுக்கு நன்மை. இந்த வாரத்தை பொறுத்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை நன்மையை தரக்கூடிய அமைப்பு இருந்தாலும் 7.5 பாதிப்பு ஒரு புறம் இருக்கின்றன. எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை அழுத்தம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். 4ஆம் இடத்தில் செவ்வாய் வக்ரமாக இருப்பதால் உடல் நலத்தில் கவனம் வேண்டும். மனதை பொருள் அழுத்தம் இருக்கும். 4ஆம் இடம் இருதயத்தை குறிக்கக்கூடிய இடம். எனவே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகாதீங்க. 7 நடக்க தான் போகுது. இப்போ தான் நிறைய சனி, இன்னும் ஜென்ம சனி அடுத்தது வருது. ஆகையால் ஜாதகம் ஒரு முறை பார்த்து கொள்வது நல்லது. தசாபுத்திகள் எப்படி இருக்குன்னு இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க. வரவுகள் ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும். வரவுகள் ஓரளவுக்கு இருந்தாலும் லாபத்துக்குரிய சனி உங்களுக்கு விரயத்தில் இருப்பதால் தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது நல்லது. வீண் ஆடம்பர செலவுகளை தவிருங்கள். அத்தியாவசிய செலவுகளை கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுவது சிக்கன் நடவடிக்கை ரொம்ப ரொம்ப நல்லது. முடிந்தவரை அவற்றை கடைபிடியுங்கள். வீண் செலவுகளை தவிருங்கள். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது வரவுகள் இந்த வாரம் ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் சூரியனும் 12ல் இருக்கார். உயர் அதிகாரி இப்போ உங்களுக்கு நட்பு பாரம். இதுவரையும் 11ல் இருந்தால் மாசி பிறந்துருச்சு. மாசி பிறந்திருக்கு இல்லைங்களா? இப்போ மாசி 12ஆம் தேதி தான் 13ஆம் தேதி தான் பிறந்தது. ஆகையால் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் 12ஆம் தேதி தான் பிறந்தது. ஆகையால் இப்போ இந்த பார்க்குறது நம்ம 14ஆம் தேதியிலேருந்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனவே போன பதிவிலே உங்களுக்கு 11ல் இருந்திருப்பார் சூரியன், போன வார பதிவில். ஆனால் இந்த வாரத்தில் உங்களுக்கு 12க்கு வந்துட்டார் சூரியன். ஆகையால் உயரதிகாரிகள் பகமை காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் நிதானம், கவனம் வேண்டும். இப்போ கோச்சார வேதியில் சனி பிரச்சனை இல்லாமல் இல்லை, பிரச்சனை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். தரையத்தில் உங்களுக்கு 12ல் பார்த்தீங்கன்னா சனி, சூரியன், புதன்னு 3 கிரகங்கள் இருக்கின்றார்கள். ஆகையால் உங்களுடைய உத்தியோகத்தை பொறுத்தவரை நிதானம், பொறுமை, கவனம் வேண்டும். நண்பர்களே, வார்த்தை விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பெண்களுக்கான பலன்கள். திருமணமான பெண்களுக்கு 7க்குரிய புதன் இப்பொழுது 12ல் இருக்கின்றார். ஆனால் பெரிய பாதிப்புகள் இல்லை. கணவன் மணி உறவுகளே ஆதரவு நன்றாக இருக்கும். புரிந்து கொள்வார்கள். உங்களுக்கு 7 நடப்பது நிச்சயம் அவருக்கு தெரிந்திருக்கும் அல்லவா?
ஆகையால் அவரும் உங்களுக்கு புரிந்து உங்களுடைய அன்பை காட்டக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் இருக்குது. அன்பு குடும்பத்தை பொறுத்தவரை அன்பு உறுதியாக இருக்கின்றது. அடுத்ததாக பாருங்கள், திருமணமாகாத பெண்களுக்கு குரு பலம் இல்லை, குரு பலம் 3ல் இருக்குது. ஆனால் 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இருந்தாலும் பெரியோர்களே பெற்றோர்களே வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்க்காதீங்க. இந்த இப்போது நல்லா பார்க்குறதே பார்க்கக்கூடாதுன்னு அங்கே அழுத்தமாக சொல்லிக்கிட்டே வரும். அது முன்னோர்கள் முன்னராக பண்ண ஒன்றும் தப்பு. 10 பொருத்தம்ன்றது வெகு முட்டாள்தனம். உங்கள் ஜாதகம் மணமகன் ஜாதகம் பார்க்கணும், மணமகள் ஜாதகம் மணமகன் ஜாதகம். ஏன்னா 7.5 வைப்பு நடக்குது, 7.5 இன்னும் நடக்க போகுது. ஜென்ம சனி அப்புறம் பாத சனின்ட்டு அது இன்னும் ஒரு 5 வருஷம் அதுவும் தனியாக இருக்குது. ஆகையால் திருமண பொருத்தத்தில் உங்கள் பொண்ணுடைய ஜாதகம் மணமகன் ஜாதகம் ரெண்டும் ஒப்பிட்டு எப்படி இருக்குன்னு அவருக்கு ஒரு அஷ்டம சனி அது மாதிரிலாம் வருதுன்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கும். இவற்றை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக காதலித்து கொண்டிருக்கேன். இந்த வாரத்தில் காதலை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காதலை பொறுத்த வரைக்கும் அதே அன்பு இருக்கும், எந்த விதத்திலும் இல்லை. உங்கள் மனசு குழப்பமாக இருந்தாலும் அதில் காதலில் ஒன்றும் வெளிப்படுது. அவங்கள்ட்ட இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவும் ஒரு நல்ல ஒரு அதுக்கான ஒரு மனசில் இருக்க குழப்பத்துக்கான ஒரு தீர்வும் கிடைக்கும். காதல் இருக்கிறவங்களுக்கு காதல் வெளிப்படுத்தலாமா இந்த வாரம்? உங்களுக்கு காதல் வெளிப்படுத்தல ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்திராஷ்டமம் மட்டும் தவறுங்க, மற்றபடி பிரச்சனை இல்லைங்க. கலைத்துறை மீனராசி சுக்கிரன் ராசியிலே உச்சம். ஓகே, குட். ஆகையால் இந்த வாரம் கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை எதுவும் இல்லை. பெரிய அளவில் இல்லை. மீனராசியில் நாங்கள் அனுபவத்தில் கலைத்துறையில் இருந்தாலும் இந்த வாரம் பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் இல்லை. அரசியலுக்கு மீனராசிக்கும் தொடர்பு இருக்கிறது. ஆட்டம் ஆரம்பித்தது, அந்த ஆட்டத்தின் இறுதியில் ஒரு பிரேக் கிடைக்கும். ஏன்னா இது வரையும் சூரியன் 11 சனியால் பாதிப்பு இல்லை. ஆனாலும் உங்கள் ராசியில் சுக்கிரன் ராகு இருக்கிறனால உங்களுக்கு அரசியலில் வந்தவருக்கு இந்த வாரம் ஆரோக்கியமான வாரமே. அரசியலில் ஒரு ஆட்டம் உங்களுக்கு கிடைக்கும். இவை சாதகம்தான். ஆனால் மாணவ கல்வியில் மட்டும் புதன் 12ல் இருப்பது கல்வியில் ஆட்டம் கொள்வோம் நார்வம் குறையும். ஆகையால் சேலரையால் இருப்பதனால் தினந்தோறும் அருகில் இருக்கின்ற கணபதி ஆலயம் செல்லுங்கள். 8 முறையாவது தோப்பு கட்டணம் போடும். 8, 17, 26 அப்படின்னுங்களே புரிஞ்சுக்குங்க. குறைந்தபட்சம் ஒரு 8 முறையாவது தோப்பு கட்டணம் போடுங்கள் மாணவ கண்மணிகளே. இதுவே மீனராசி என்பவர்களுக்கான இவ்வாற கோச்சார பலன். 7 என்பது உங்களுக்கு தெரிந்த ஒன்று, ராசியில் ராகு இருப்பது அறிந்த ஒன்று. ஆகையால் இப்பொழுது கோள்களின் கோலாட்டத்தில் கோச்சாரத்தில் சாதகமற்ற நிலை. ஆனால் உங்கள் ஜாதகமே முதன்மையானது. ஆகையால் தசாபுத்தி எந்திரங்கள் நன்றாக இருந்தால் நிச்சயம் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கெடுபலன்களை சமாளிப்பீர்கள். ஜாதகம் ஒரு முறை பார்த்து கொள்ள வேண்டும். பெரிய அளவில் தொழில் வியாபாரம் உத்தியோகம் இருக்கிறவங்க நிச்சயம் பார்த்துக்கணும். மருத்துவ செலவு மாதிரி இது ஒரு நமக்கு என்னதான் இருக்குன்றதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தசாபுத்திகள் காரணம் உத்திரட்டாதி பூரட்டாதி ரேவதி இன்னமும் இன்னும் தசை நடக்குது. அப்போது இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க விரும்பினா கீழே இருக்கின்ற அலைபேசியில் இருக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். இந்த வாரத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்றபோது தொடர்ந்து அனுமனை வணங்கி வாருங்கள், அம்மனை வணங்கி வாருங்கள், வராகி அம்மன் வாங்கி வாருங்கள், இல்லை சாமுண்டேஸ்வரி வணங்கி வாருங்கள். காளி வழிபாடு செய்வது அல்லது அனுமன் வழிபாடு செய்வது நல்லது. பிரித்திங்கராதி வழிபாடு செய்வதும் நல்லது. இவையெல்லாம் உங்களுக்கான ஒரு மனோபலத்தை கொடுக்கும். இவை செய்து வருங்கள். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி வரை வெள்ளி முதல் வியாழன் வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி என்பவர்களுக்கும் கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும்.
நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலும் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இவ்வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.